श्रीरणिनाथ सद्गुरु श्री साई बाबा की जय। ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். தனது பக்தனின் சாவை தடுத்து நிறுத்திய பாபா. அதாவது போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்? பாபா ராய்க்கரை அழிச்சுட்டு துவாரகாமாயிலேருந்து வெளியில் வராரு. அப்போ யாரோ ஒரு மனிதரை வந்து சந்திக்கிறாரு. அந்த மனிதர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பெயர் ஹரி. ஹரி கிட்ட பாபா வந்துட்டு டீ கொடுக்கும்படி கேட்குறாரு. டீ குடித்ததுக்கப்புறமா அவரை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு 2 பேரும் வந்துட்டு ஒரு உயரமான இடத்துக்கு வந்து போனாங்க. அங்கே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே முன்னாடி இரவில் பயத்தை ஏற்படுத்தின அந்த பாம்பு அங்கே இறந்து கிடந்தது. பாபா தன்னுடைய கண்களில் கண்ணீரோடு அந்த பாம்பை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, குழந்தை, இந்த உலகத்தில் மற்றவங்களுக்காக உன்னுடைய உயிரை கொடுக்கறத விட பெரிய நல்ல காரியம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய கல்லை எடுத்து ஒரு குழியை தோண்ட ஆரம்பித்தார். ராய்க்கரும் அதையே பண்ணார். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய குழி வந்து உருவாக்கப்பட்டது. பாபா அந்த பாம்பை அதில் புதைக்கிறதுக்காக வச்சார். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய கைகளை வானத்துக்கு உயர்த்தி, அல்லாஹ், இந்த பாம்பின் மேலே வந்துட்டு கருணை காட்டுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த குழியை மண்ணால் நிரப்பி அதன் மேலே ஒரு இலையை வந்து வச்சார். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு வலுவான காற்று வீசித்து அப்போது அவங்க 2 பேரும் தூசியில் வந்து மூடப்பட்டாங்க. இது சுமார் 5 நிமிடங்கள் வந்து அப்படியே நீடித்தது. அதுக்கப்புறமா அப்படியே அமைதியாயிடுச்சு. ராய்க்கர் அந்த கல்லறையை பார்த்தபோது அது பாரிஜாதம் மலர்களால் வந்து மூடப்பட்டிருந்தது. பாபா அதை பார்த்துட்டு ஷீரடி நோக்கி வேகமாக நடந்தார். அதே மாதிரி ராய்க்கரை திரும்பி பார்க்க வேண்டாம் அப்படின்னுட்டும் சொல்லிட்டாரு. துவாரகாமாயை அடைஞ்ச உடனே அந்த கிராமத்தினர் கூட்டமாக பண்டிகை மாதிரி எல்லாரும் அங்கே சேர்ந்து இருந்தாங்க. ஏன்னா இப்போ முன்னாடி நாள் இரவு வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் எல்லோருக்கும் இருந்தது. இப்போது ராய்க்கருக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பரிசுகளெல்லாம் கொடுக்கறதுக்கு கூட அவங்க முயற்சி பண்ணாங்க. அதனால் அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் கூட செஞ்சாங்க. அப்போ ராய்க்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் அப்படியே அமைதியாக வந்துட்டு தூங்கிட்டு தான் வந்து சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த கேள்வி வந்து அந்த ஊருக்காரவங்க கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ காலையில் வந்துட்டு பாபாவோட எங்கே வந்துட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, சும்மா அப்படியே ஒரு நடையாக நானும் பாபாவும் போனோம், வேற எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஷீரடியில் ராய்க்கருடைய 8வது நாளில் பாபா வந்து தாத்தியா கிட்ட பேசுகிறத வந்து ராய்க்கர் கேட்டார். பாபா தாத்தியா கிட்ட அவருக்கு ஒரு புது வாழ்க்கை வந்து கொடுத்துருக்கிறதா அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போதைக்கு இன்னும் ஒரு 5 இல்லை 6 வருடங்கள் வந்து உயிரோடு இருப்பார் அப்படின்னுட்டும், அதனால் தாத்தியா வந்துட்டு கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு பாபா தாத்தியா கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட ராய்க்கருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. அந்த பாம்பு ஏன் துனிமாவை தாண்டி போய் பாபாவை கடிக்க முடியல அப்படின்னுட்டும், அப்போ பாபா ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு ராய்க்கருக்கு புரியலை. அன்னைக்கு இரவு யார் இறக்க வேண்டியதாக இருந்தது? யாருக்காக அந்த பாம்பு தன்னுடைய உயிரை விட்டது? இதெல்லாம் அவருடைய மனசில் வந்து கேள்வியாக இருந்தது. அப்படி பாபா தாத்தியாவோட இறப்பை பற்றி முன்கூட்டியே கணிச்சார் அப்படின்றது தெரிய வருது. அதோட பாபா தாத்தியாவை வந்து வருத்தப்பட வேண்டாம் அப்படின்ட்டும் அவர், அதாவது பாபா 1918 வரைக்கும் இருப்பார் அப்படின்றதும் சொல்லிட்டாரு. பாபா என்றைக்குமே ஒரு கல்லை வந்து கையில் வச்சிருப்பாரு. அந்த கல் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய குரு வெங்குசா அவர் தலையின் மேலே பட்ட வந்து கல் அது. அந்த கல் வந்து பாபா கையில் என்றைக்குமே இருக்கும். அது அவருடைய உயிர் மூச்சு அப்படின்னுட்டும் அதை அவர் வந்து பாதுகாக்கிறார் அப்படின்னுட்டும். ஆனால் அந்த கல் உடைஞ்சது அப்படின்னா அவர் நீடிக்க முடியாது அப்படின்றதையும் வந்து தாத்தியா கிட்ட தெரிவித்தார். பிறந்தவங்க மொத்தமும் இறக்கிறது அப்படின்றது நிச்சயம், அதனால ஏன் இதை பற்றி துயரப்படணும் அப்படின்னாரு பாபா. கடவுள் ஒரு தனித்தன்மையான முறையில் மக்கள் தொகையை நிலைப்படுத்துகிறாரு, அதுவே மனிதர்கள் இறக்கிறதுக்கான காரணம் அப்படின்னாரு. மேற்கொண்டு பாபா என்னென்ன விஷயங்களெல்லாம் சொன்னார் அப்படின்றத அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி. ஜெய் சாய்ராம்.